சிவபெருமான் தன்னுடைய அருளை இந்த உயிர்களுக்கெல்லாம் தருவதற்காக தன்னுடைய உயர்ந்த நிலையிலிருந்து இறங்கி தன்னுடைய நீழ்கடல்களை உயிர்களுக்கு கொண்டு வந்து திருவடி தீட்சை தந்து உயிர்களை எல்லாம் ஆனந்தத்தில் ஆழ்த்துகிறான். அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான். நான் எவ்வாறு இருக்கிறேன்? நான் ரொம்ப கடைப்பட்ட நிலையில் இருக்கேன். ஞாயிற்கடையாய் கிடந்த கடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. இந்த இது முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இவருடைய பாடல்களில் பல இடங்களில் ஞாயிற்கடையாய் நாயேனை அப்படிங்கிற வார்த்தை தொடர்ந்து பல பதிகங்கள்லையும் கடைசி வரலும் இருக்கு. அச்சோ பதிகம் உள்பட பாத்தீங்கன்னா ஞாயிற்கடையாய் நாயேனை. ஏன் நாயை பற்றி அவ்வளவு கீழ்மைப்படுத்துற ஒரு உயிரினமா அதை ஏன் சொல்றாங்க அப்படிங்கிறது பெரியவர்கள் எல்லாம் சில செய்திகள் சொல்கிறார்கள். அதை நம்ம உணர்ந்திருக்கணும். நாய் தன்னுடைய எஜமானால் கட்டி வைக்கப்படுகின்ற காலம் தவிர மீதி காலங்களிலெல்லாம் தாழ்ந்ததே நாடி போகும். அதுபோல ஒரு குருநாதனுடைய சந்நிதியில் இருக்கும் பொழுது அல்லது இறைவனுடைய சந்நிதியில் இருக்கும் பொழுது இறை உணர்வு வாய்க்கப்பட்ட காலம் தவிர மற்ற காலங்களிலும் உயிர்களுடைய மனநிலையானது தாழ்ந்ததையே நாடி செல்கிறது. அதனால நாய். அப்புறம் நாய் வசிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அது சுத்தமான இடத்துல இருக்காது, அது தாழ்ந்த இடத்திலே இருக்கும். அதுபோல நம்முடைய மனமும் கூட, உயிர்களுடைய மனமும் கூட அடிக்கடி தாழ்ந்த இடத்தையே நோக்கி ஓடுகிறது. இந்த பகுதிக்கு கீழே இருக்கின்ற இடங்களையே நோக்கி அது ஓடுகிறது. இந்த நாயினுடைய வசிப்பிடம் தாழ்ந்த இடம்ங்கிறதோட அப்புறம் என்ன ஒன்று, ஒரு வீட்டிலேயே வளர்க்குற நாயா இருந்தா கூட வீட்டுக்குள்ளேயும் இருக்காது, அது தெருவுலையும் போய் படுத்துக்காது, நடுவில் போற பாதையில படுத்துக்கும். அப்படி உயிரினங்களும் முற்றிலும் உலகமயமாகி செல்லாமலும் ஏதோ அப்பப்பொழுது சில நல்ல விஷயங்களை ஈடுபடுவதற்காக தன்னுடைய மனதை தீர்மானிப்பதாகவும் ரெண்டும் கட்ட நிலையிலேயே உயிரினங்களும் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்றன. நாய்க்கு இருக்கிற மிகப்பெரிய கேடு, இன்னொரு கேடு என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் உமிழ்ந்ததே சாப்பிடும். அதுதான் ரொம்ப மோசமானதுன்னு சொல்றாங்க. அதுபோல இந்த உயிரினங்களும் என்ன செய்கின்றன, பலமுறை அனுபவித்த சுகங்களையே மீண்டும் மீண்டும் அனுபவிப்பதற்கு அது உந்தும். அப்படி உந்தி தன்னுடைய உடல் வாழ்க்கையை அது மாய்த்து கொள்ளுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த எலும்பு போன்றவர்களை நாய் கடிக்கும். கடிச்ச உடனே அந்த எலும்பு அந்த ஈரலில் குத்தி அதிலிருந்து ரத்தம் ஒழுகும். அதையே அந்த எலும்பிலிருந்து வருகின்ற சுவை என்று நினைத்து மீண்டும் மீண்டும் அந்த எலும்பை போய் வரட்டு எலும்ப, சதைப்பகுதி இல்லாத எலும்பை போய். அதுபோல இந்த புலன்களை பயன்படுத்தும் பொழுது புலன்கள் தான் அழிந்து போய் நமக்கு சுகத்தை தருகின்றன உயிரினங்கள் நினைக்காது. நம்முடைய புலன்களை எரிச்சு எப்படி ஒரு மெழுகுவர்த்தி தான் அழித்து கொண்டு வெளிச்சம் தருது இல்லையா, அதுபோல நம்ம புலன்கள் அழிந்துதான் நமக்கு அதன் மூலமாக சுகம் வருகிறது அப்படின்னு உயிரினங்கள் நினைக்காது. அதோட இன்னொரு மோசமான ஒரு குணம்னா குறிக்கோள் இல்லாமல் அலைதல். படுத்திருக்கோம், சின்னடத்தர் ஒரு பக்கம் போகும், கொஞ்சம் தூரம் இந்த மாறாடி தெரு வரலும் போகும், அப்புறம் இந்த பக்கம் புறப்பட்டு கண்ணார் தெரு போகும், இந்த பக்கம் புறப்பட்டு அவர்கள் தெரு போகும். குறிக்கோள் இல்லாமல் வாழ்க்கை நடத்துதல். மேலும் இன்னொரு விஷயம் என்னன்னா, நன்றி உடையது நாய், நன்றி உடையது, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. சில சமயங்களில் நாய் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, வீட்டு எஜமானனுக்கு காவலுக்காக வெளியில் படுத்திருக்கோம், திருடுறவன் அதுக்கு பிஸ்கட் போட்டு அதை மயக்கி தாம்ப கழுத்துருவான். அப்ப தலைவனுக்கும் எஜமானனுக்கும் அது புறம்பான காரியங்களை கூட செய்ய ஆரம்பிச்சிடும், அது தாழ்ந்த காரியம். இப்படி நிறைய விஷயங்கள் நாய் தன்னை, ஏன்னா மாணிக்கவாசகர் சொல்றாருன்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். நாயிற்கடையாய்னா அந்த நாய் இருக்கிற நன்றின்னு ஒரு நல்ல குணம் இருக்க, அந்த குணமும் இல்லாததால் நாயிற்கடையவன். நாய்க்கு இருக்கிற எல்லா தீமைகளோடு கூட நாய்க்கு இருக்கிற நன்றி என்ற குணமும் இல்லாமல் போனதுனால நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு, நான் புலன்கள் தான் எனக்கு உதவி செய்கின்றன, எனக்கு தவறான பாதையை காட்டுகிறது, எது சரியில்லையோ அதை காட்டுது. இந்த உடல் வாழ்க்கையை குலையும்படியாக மலங்க செய்கிறது இந்த புலன்கள். மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய உன்னை நினைக்காத விலங்கு மனத்தால் உனக்கு கசிந்து உள்ளுருகி உன்னை நினைத்து உன்னுடைய நீ செய்த அருளிப்பாடுகளை எல்லாம் நினைத்து மனம் கலங்கி மனம் நெகிழ்ந்து உருகி போய் நிற்காமல், மனம் எப்பொழுது இறைவனை நோக்கி மனம் உருகுகிறதோ அப்பொழுதெல்லாம் எப்படி ஆற்று வெள்ளம் அடித்து செல்லும் பொழுது அந்த கசடுகளெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு தண்ணீர் தூய்மையா வர ஆரம்பிக்குமோ, அதுபோல இறைவனை நோக்கி நாம் கசிகின்ற தருணங்கள் எல்லாம் நம்முடைய அழுக்குகள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் களையப்படுகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு இறைவனை நோக்கி அழுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் தூய்மை அடைந்தவர்களாக மாறி அமைகிறோம். அதனாலதான் நலந்தானில்லாத சிறியேற்கு நல்கி, அப்படி கசிந்து உருகின்ற நன்மை என்னிடம் இல்லாத சிறியவனுக்கு நல்கி. நான் இன்னும் எப்படிப்பட்டவன், ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. தாயை விட சிறந்தவன்.
பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி விருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவருமானி அவனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது நீ. அப்ப தாயை விட தயாவானவன். ஒருவேளை இந்த மானுட தாய் இந்த உடலுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்கிறாள். தாயினுடைய அன்புக்கு நிகரானது இறைவனுடைய அன்பு தான். தாயினுடைய அன்பை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் இந்த ஒரு பிறவிக்கு தாய் நமக்கு இந்த உடலை ஓம்புகிறாள். என்ன தவறு செய்தாலும் கூட அந்த தாய் வெறுப்பது இல்லை. உண்மையான தாய் இருக்கிறதே கிடையாது. ஆனால் இறைவனாகிய தாய் இந்த உடலிலே இருக்கக்கூடிய மாசுமருக்கள், இதுக்கு வேண்டிய மருந்து வகைகள், இதுக்கு வேண்டிய என்னென்னலாம் செய்யணுமோ தாய் செய்கிறாள். ஆனால் எத்தனை பிறவிக்கும் நமக்கு துன்பம் தருகின்ற மனதையே பார்த்து மனதுக்கு தாளாட்டி மனதிலே வருகின்ற குற்றங்குறைகளை எல்லாம் நீக்கி வைக்கக்கூடியவன் தாயினும் மேலான தாய். அதனால தாயில் சிறந்த தயாவான தத்துவனேன்னா தாயை குறைத்து மதிப்பிடுறதா தயவு செய்து நினைக்க கூடாது. ஏனென்றால் தாய்க்கு நிகரான அன்பு இறைவன். ஆனாலும் இவள் ஒரு பிறவியில் என்ன காரியத்தை செய்கிறாளோ அதுபோல நமக்கு இருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் இறைவன் தாயாக இருந்து நம்மை பாதுகாக்கிறான். நமக்கு 3 நிலைகள் சொல்லப்படுகிறது சாஸ்திரத்துல. கேவலம், சகலம், சுத்தம் அப்படின்னுட்டு. கேவலம் என்பது நாம் பிறவிக்கு வருவதற்கு முன்பாக இருந்த நிலை. அப்போதும் கடவுள் நம்ம இருந்தான். சகலம் என்பது எல்லா 36 தத்துவங்களோட கூடி இப்ப உடம்போட நம்ம இருக்கிற நிலை. இப்பவும் கடவுள் நம்மோட இருக்கான். இன்னொரு நிலை வரப்போகிறது. நம்ம இந்த சகல நிலைங்க நம்முடைய குற்றங்கள் எல்லாம் நீங்கி நல்ல தூய்மையான நிலை, இறைவனோடு சமமாக இறைவனுடைய திருவடியில இருக்கக்கூடிய நிலை, பக்கத்திலே இருந்துட்டு ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை. அப்பொழுதும் கடவுள் இருப்பான். அவன் நீங்காத சொந்தக்காரன் யாரு, நீங்காத பந்து யாரு அப்படின்னா அவன் தான். எப்பொழுதும் அவன் தான் நம்மோட இருக்கிறான். கேவலம், சகலம், சுத்தம் இந்த 3 நிலைகளிலும் அவன் நம்மோடு இருப்பதனால் அவன் தாயில் சிறந்த தயாவான தத்துவன். தத்துவன் என்பதற்கு மெய்ப்பொருள், உண்மை பொருள் அவன் தான். தாயினுடைய அன்பை நம்ம ஒவ்வொரு நிமிடமும் அதை கணிச்சு பார்க்கணும். குழந்தையா இருக்கும் பொழுது மலமூத்திரங்களை எல்லாம் அவள் சுத்தப்படுத்துகிறாள். இறைவனும் இந்த காரியத்தை செய்கிறான். நமக்கு நோய் வந்தால் உரிய மருந்துகளை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறாள். நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை, சுவையான உணவுப் பொருள்களை நமக்கு தருகிறாள். தாயோடு அறுசுவை உண்டிப்போம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்றாங்க பார்த்தீங்களா? ஆக தாயினுடைய அன்புக்கு நிகரான அன்பு இல்லை. ஒரு பிறவியில் தாய் செய்யக்கூடிய அன்பை அவன் எல்லா பிறவிகளிலும் செய்து நமக்கு அருள் புரிகிறான். தாய் செய்ய முடியாத சில உபகாரங்களையும் அவன் செய்கிறான். தாயினால ஆணவ மலத்தை நீக்க முடியாது. அவன் இறைவன் அந்த ஆணவ மலத்தையும் நீக்கி நம்முடைய அறியாமையிலிருந்து நீக்கி பேரானந்த வாழ்வை நமக்கு தருகிறான். அதனால தாயிற் சிறந்த தயாவான தத்துவன். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. நாமெல்லாம் மாசுக்கு உட்பட்டவர்கள். சுலபமா நம்ம ஏதாவது ஒரு பொருள் யாருமே இல்லைன்னா அந்த பொருள் கீழே கிடக்குதுன்னா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? அது ஒரு மாசு. ஆனால் இறைவன் நம்ம அதுபோல பல மாசுகள் நம்மளை வசப்படுத்திடுது. நம்ம வேணான்னு வைராக்கியமா ஒரு சில விஷயங்கள்ல இருப்போம். ஆனா நம்முடைய வைராக்கியத்தினுடைய வலிமைக்கும் அப்பால ஒரு சுகம் நமக்கு கிடைக்கும் வச்சுங்க, பரவாயில்ல அப்படின்னு நம்ம அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் எந்த விதமான பாச பொருள்களுக்கும் உட்படாத பெருமை உடையவன் மாசற்ற சோதி. அவன் தூய்மையான ஒளி வடிவமானவன். அந்த ஒளி வடிவத்துக்குள்ளே எந்த விதமான மாசு மருக்களும் விழ முடியாது, எல்லாம் பஸ்மமா போயிடும். அப்படிப்பட்ட ஜோதி சொரூபன். ஓஹோ, இவ்வளவு ஜோதி சொரூபனாக இருக்கிறான், மாசு மலங்களை எல்லாம் அவன் எரிக்கக்கூடிய தன்மையுடையவன், ஒரே நெருப்பா இருப்பானோ, நம்மெல்லாம் நெருங்க முடியாதோ அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடர். மலர் எப்படி இருக்கும்? தொட்டா மென்மையா இருக்கும், தொட்டா குளிர்ச்சியா இருக்கும், தொட்டா மனம் வீசும். இந்த சிவபெருமான் ஒளி பொருந்தியவனாக இருக்கிறான். அந்த ஒளி பொருந்திய அவனே நமக்கு குளிர்ச்சியாகவும் இருப்பான், இதமாகவும் இருப்பான். மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. ஞாயிற்கடையாய் விண்ணோர்கள் கூட கிடைக்காத நீ பல்வேறு மலங்களுக்கு உட்பட்டு பல்வேறு வகைகளில் உணர்ந்து கொண்டிருக்கின்ற நான் மனதினாலும் உன்னை நினைக்காதவன், உன்னை நோக்கி கசிந்து உருக முடியாத தன்மை உடையவன். அப்படி இருக்கின்ற எனக்கு நீ பல்வேறு வகைகளில் அருள் புரிகிறாய். நீழ்கடல்களை காட்டி எல்லா நன்மைகளையும் செய்து தாயில் சிறந்த தயாவான தத்துவனாக இருந்து எல்லாவற்றையும் செய்கின்ற பெருமானி, உன்னுடைய பெருமை அப்படி தன்னுடைய கீழ்மையை நினைச்சோன்னா உடனே அடுத்தது அதனுடைய மறுதலையாக இருக்கக்கூடிய பெருமானை நினைக்க சொல்கிறது. மாசற்ற சோதி. இந்த பல்பு எரியுதுன்னா அது ஒரு அமைப்பு தேவை, உள்ள இருக்கிற இழைகள்லாம் தேவை, அதுக்கு ஒரு அமைப்பு இருந்தால் அதுக்குள்ளதான் அந்த வெளிச்சம் வரும்.
இப்போ திரி அகல் போட்டு வச்சோம்னா அதுக்குள்ள திரிங்கிறது வேணும், எண்ணெய் வேணும், அதனுடைய தாங்குவதற்கு ஒரு கப்பு மாதிரி ஏதாவது வேணும். இதெல்லாம் வந்து ஒரு தீபம் எரிவதற்கு அதெல்லாம் துணையான பொருள்கள் எல்லாத்துக்கும். ஆனா இந்த ஜோதி வெறும் ஜோதி தான், மாசற்ற ஜோதி, மலர்ந்த மலர்ச்சுடர். நாம் அணுகுவதற்கு ரொம்ப எளிமையாக நம்ம அவனை அணுகலாம். சிவபெருமானுக்கு ஆசுதோஷி என்று பெயர். ஆசுதோஷி அப்படின்னா சுலபமாகவே மகிழ்ச்சி அடைஞ்சிருவானா. நம்ம செய்யற சின்ன ஒரு தொண்டு, சின்ன ஒரு செயல், சின்னதா அவனுக்கு செய்யலாம், பெருசா செய்யணும்னு வேண்டியில்லை. ஒரு மலரை இடுதல், அதுக்கு ரொம்ப சந்தோஷம். பறந்து பல்ல ஆய்மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்தையெல்லாம் எமக்கே பெறலாம். தினந்தோறும் கொண்டு போய் சாமிக்கு ஒரு 2 மலர் புஷ்பங்களை நம்ம வந்து அவனுடைய திருவடியில செலுத்தினோம்னா நம்ம என்ன கேட்கிறோமோ அதெல்லாம் தரானோம், நேர்மையா கேட்கக்கூடியவைகள். அதுபோல திருவிளக்கிடுதல், அவனுடைய கோயில்களுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்கள் எல்லாம் அவன் மேல அன்பு செலுத்தி அதை செய்யும் பொழுது அவன் மாசற்ற சோதியாக இருக்கிறான். அந்த சோதியில எந்த விதமான மாசு மறுக்கள் கிடையாது. சூரியன்ல கூட இருட்டு இருக்குன்னு சொல்றாங்க, அறிஞர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சூரியன்ல இருட்டு இருக்குதான், விளக்கேற்றி வச்சா உள்ள இருட்டு தெரியுது. இவன் மாசற்ற சோதியாக இருக்கிறான், மலர் போல இருக்கிறான். அந்த மலரிலிருந்து வீசுகின்ற மனம் போல அவனிடமிருந்து சுடர் வெளிப்படுகிறது. அந்த சுடருக்கும் பக்கத்திலே நாம் போய் சென்றிருந்தால் வெம்மை நம்மை தாக்குவதில்லை, குளிர்ச்சி நம்மை வந்து அடைகிறது, நமக்கு எல்லா விதமான சுகத்தையும் தருகிறது. அப்ப இறைவனுக்கு அருகாமையில் இருத்தல். அருகாமையில் இருத்தல்னா என்ன? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். அப்ப மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்னா நினைத்திருத்தல்னு பொருள். போய் பக்கத்துல ஒரு சிவலிங்க வடிவம், ஒரு மாணிக்கவாசர் வடிவம், அதுக்கு பக்கத்துல போய் அப்படியே உட்கார்ந்துக்கிறது அப்படின்னு இல்லை, நினைத்திருத்தல். அப்படி நினைத்திருக்கும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு வருகிறது. மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே. தேசன் அவன் இயற்கையிலேயே ஒளி வடிவமானவன். ஒவ்வொருத்தரை சுத்தியும் அருளாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க 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 இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு ஒளி வடிவம் போடுவாங்க. இப்ப நமக்கும் இருக்கு அது மாதிரி. நம்முடைய குணம் அந்த ஒளி வடிவமாக நம்ம இருக்கோம். ஆறான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இப்ப பாத்தீங்கன்னா அந்த சுவாமி படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல அப்படி ஒளி வடிவம் இருக்கிறது. அப்ப ஒவ்வொருத்தரை சுத்தியும் இருக்கிறது. இந்த ஒளி வடிவம் இருக்கிறதே இறைவனை சுற்றி இருக்கிறது வந்து அகண்ட வியாபகமுடையது. இப்ப படத்துலன்னா சின்ன போட்டிருக்கிறாங்க. இறைவனுடைய வடிவம் எத்த பெருசோ அவ்வளவு பெருசோ அவனுடைய கருணை, அவனுடைய ஒளி வடிவம் அவ்வளவு பெருசு. தேஜஸ் உடையவனாக இருக்கிறான், தேஜஸ் மிகுந்தவனாக இருக்கிறான் சிவபெருமான். ஒளி வடிவமாக இருக்கிறான், மாசு மறுவற்ற மாசற்ற சோதியாக இருக்கிறான். அவனுடைய பிரபையிலே நாமெல்லாம் தங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவனுடைய அந்த கருணை பிரபை இல்லாவிட்டால், அவனுடைய வெளிச்சம் இல்லாவிட்டால் நாமெல்லாம் தங்கி இருக்க முடியாது. ஒளி பொருந்தியவன் தேசனே, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எல்லா தேசங்களிலும் இருப்பவனே. தேனார் அமுதே, மீண்டும் இறைவனை நமக்கு அவனுடைய இனிமையை சொல்லுவதற்காக சொல்லுகிறார். தேனார் அமுதே, தேன் பொருந்திய அமுதமாக விளங்குகின்றவனே, அரிய அமுதே. சிவபுரனே, சிவபெருமான் அகண்ட வியாபகமுடைய பொருளானதுனால இந்த பிரபஞ்சம் அனைத்தும் சிவபுரம். அந்த சிவபுரத்தில் அவன் வாழ்கிறான், உள்ளும் புறம்புமாக வாழ்கிறான், சடத்துக்குள்ளும் அவன் வாழ்கிறான். இது ஜடப்பொருள். இந்த பொருளுக்குள்ளும் அவன் இருக்கிறான், நம்முடைய உடம்புக்குள்ளேயும் இருக்கிறான், உயிருக்குள்ளேயும் அவன் கலந்து இருக்கிறான். தேனார் அமுதே சிவபுரணி, பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே. மீண்டும் மீண்டும் இந்த பாசம்ங்கிறத சொல்றார். ஏனென்றால் இந்த உயிர் வகைகளுக்கு துன்பம் தருவது எதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்க தன்னுடைய ஞான திருஷ்டியில பார்த்திருக்கிறாங்க. அந்த பாசம் என்பதற்கு ஆணவத்துக்கு தான் பல்வேறு பெயர்கள். பாசம்னா என்ன? நம்மளை வழுக்கி விட வைக்குது இல்லையா? பாசம்னா கயிறு, அது கட்டி போடுது, வழுக்கி விட வைக்குது, நம்மளை தவறு செய்ய தூண்டுது. அதனால அதுக்கு காரண பெயர் பாசம், தலை, கட்டு. ஆணவம்னா உயிர் பெரிய வஸ்து. கடவுள் எவ்வளவு பெருதாரோ அவ்வளவு பெரிய வியாபக பொருள் உயிரும். அவருடைய வியாபகத்துள்ள அடங்கி இருக்கின்ற பொருள் இந்த உயிர். இந்த பெரிய உயிரா இருக்கிறத இந்த அறியாமை ஆணவம் என்ன செய்யுதுன்னா அப்படி சின்னதா மாத்திருதான், அணுப்படுத்துகிறது. அதனால அதுக்கு என்ன பேருனா ஆணவம். அணுப்படுத்துவதனால் அதற்கு ஆணவம். உயிரை அணுப்படுத்துவதனால். இந்த கோழி குஞ்சு, நம்ம வீட்டில் வளர்ற குஞ்சு அடிக்கடி புடிச்சு விட்டா புடி குஞ்சா போயிடும், வளராதும்பாங்க. அது மாதிரி என்ன செய்யுதுன்னா இந்த பாசம் வந்து நல்ல பிரகாசமா இருக்கிற உயிரை, அறிவோட இருக்கிற உயிரை, நல்ல செயலாற்றல் மிகுந்த உயிரை, நல்ல வியாபகம், வெளிச்சம், ஒளி பொருந்திய இந்த உயிரை அது கட்டுப்படுத்துகிறது. அதனால கடவுள் என்ன செய்யறான்? அவனுக்கு முதன்மை தொழில் என்ன? இறைவனுக்கு முதன்மை தொழில் என்ன? அவனுடைய கருணையின் காரணமாக பாசமாம் பற்று அறுத்து, இந்த உயிர் வகைகள் எல்லாம் எதன் காரணமாக துன்பப்படுகின்றனவோ அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த பாசத்தை முற்றிலுமாக அந்த உயிரிடமிருந்து நீக்கி அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்கள் ஆனந்தமாக, அவர்கள் சந்தோஷமா வாழணும். இப்ப அரசாங்கம்லாம் திட்டம் போடுது, பல்வேறு பட்ஜெட் போடுது.
பெரிய பெரிய திட்டங்கள்லாம் போடுறாங்க, சாலைகள் உண்டாக்குறாங்க. எல்லாம் என்ன சொல்றாங்க? மக்களுடைய மகிழ்ச்சிக்காக, சந்தோஷத்துக்காக, அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த நீர் தொட்டி கட்டினோம், இந்த சாலைகள் போட்டோம், இதனாலலாம் அவங்களுக்கு எல்லாம் நன்மையும் உண்டாகும் அப்படி சொல்றாங்க இல்லையா? அது உண்மையோ இல்லையோ அது தெரியாது. ஆனால் இறைவன் செய்கின்ற ஒவ்வொரு செயலினுடைய அடிப்படை என்னன்னா கருணை. இந்த உயிர்களுக்கு நன்மையை வழங்க வேண்டும் அப்படின்னு அவன் செய்யறான். ஆகவே இந்த பாசத்தை அவன் போக்கி வைக்கிறான். பாசமாம் பற்று உயிரை அணுப்படுத்தி அதுக்கு துன்பத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த துன்பத்தை நீக்கி பாரித்தல்னா விரிவாக்குதல். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. ஆரியன்னா மேலானவன், ஒரு ஜாதிக்குரிய சொல்லு இல்ல அது. சான்றோன், உயர்ந்தவன், ஞானி. பாரிக்கும் ஆரியனே, இந்த உயிரினுடைய துன்பங்களை போக்கி இந்த உயிரை வியாபகமடைய செய்து அதனுடைய சொந்த தன்மையில் நிலைநிறுத்தி காப்பாற்றுகின்ற நிறை மனிதனாக இருக்கக்கூடிய, அதாவது தெய்வமே, குருமூர்த்தியே, குருநாதனாக வந்திருக்கிறவனே, தேசனே, தேனார் அமுதே, சிவபுரனே, பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. இறைவன் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, கடவுள் அனாதிகாலமாவே நம்மோடு இருக்கிறான். நமக்கு 3 நிலைகள் சொல்லி இருக்கிறோம், கேவலம், சகலம், சுத்தம்னு. எல்லா நிலைகளிலும் நம்மோடு இருக்கிறான். நேச அருள் புரிந்து, நேசம் என்றால் அன்பு, அவனுடைய அன்பை நம்மோடு நிலையாக நம்மோடு வைத்திருந்து நெஞ்சில் வஞ்சம் கெட, அந்த அன்பை அவன் அன்போடு கூடி கருணையோடு கூடி இந்த உயிரோடு அவனும் தொடர்ந்து இருந்து நமக்கு துன்பம் தருகின்ற வஞ்சங்களை எல்லாம் அவன் நீக்கி வைத்து பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. பேராதுன்னா இடத்தை விட்டு நகராது. இந்த உயிர்கள்லாம் எங்க இருக்கோ அதோடய சேர்ந்து இருக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம மறைச்சு வச்சிருக்கோம். குப்பை குளங்களை எல்லாம் அது மேல கொட்டி வச்சிருக்கிறோம், தெரியல, வைரம் தெரியல. நம்முடைய உயிரில் அவன் மறைந்து இருக்கின்றவன் நம்மை விட்டு நகராது இருக்கிறான். என்னைக்காவது இவன் முகம் பார்க்க மாட்டானா, நம்ம இருக்கோம்னு அவன் நினைக்க மாட்டானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. கதவை நம்ம 2 கதையும் இப்படி நல்லா சாத்தி வச்சிருக்கிறோம். காலையில நம்ம நாளைக்கு எழுந்திரிக்கல, தூங்கிட்டு இருக்கிறோம். சூரிய ஒளி, நம்ம கிழக்க பார்த்த வீடு, சூரிய ஒளி அது மேல பட்டுக்கிட்டே இருக்கு. எப்படா உள்ள வருவோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. கதவை திறந்தோம்னா, பட்டுன்னு திறந்தோம்னா நீளமா உள்ள வருது பாத்தீங்களா? அதுபோல நாம் இறைவனுக்கு கதவை சாத்தி வைத்திருக்கிறோம். இறைவன் ஒன்று குடித்தனம் இருப்பதற்கு விருப்பப்படுவதில்லை. அவன் அகண்ட வஸ்து இல்லையா? நம்ம உயிரும் அகண்ட வஸ்துவா, அதுல அவன் குடியிருக்கணும். சாதாரணமா நாமே ஒரு தூய்மையான இடத்துல தான் இருப்போம், அழுக்கு நிறைந்த இடத்துல இருப்போமா? கடவுள் தூய்மைகள்லாம் தூய்மையான பொருள். மாசற்ற சோதி, மலர்ந்த மலர்ச்சுடர், தூய மேனி சுடர்விடு சோதி அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி தூய்மையான பொருள் குடியிருக்கிறதுக்கு எதை விரும்புவா? தூய்மை விரும்பும் இல்லையா? அப்ப நம்ம மனதுக்கு அந்த அழுக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கின்ற காலத்தில், அந்த தூய்மையான இருக்கின்ற காலத்தில் பேராது என்ற பெருங்கருணை பேராறு வெளிப்படும், நமக்கு தோற்றத்துக்கு வரும். அங்க உள்ளேதான் இருக்கு, நம்ம கண்டுக்கிறோம், கண்டுக்காம இருக்கும். கண்டுக்காம இருந்தா மறைஞ்சிருக்கிறான். அவனுடைய செயல் இங்க ஒண்ணும் இல்ல, அவன் நம்முடைய உயிரிலே இருக்கிறான். நம்ம கண்டுக்கும் பொழுது அவன் கண்ணுக்கு தெரிகிறான், கண்டுக்காத பொழுதே அவன் தெரிவதில்லை. நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது என்னை விட்டு நீங்காது இருக்கின்ற பரம்பொருளே. எந்த காலத்திலும் நான் உடம்போட இருந்தாலும் சரி, உடம்போட இல்லாத காலமா இருந்தாலும் சரி, எந்த காலத்திலும் பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. பேரருள் ஆகிய பெரிய ஆறு போன்றவனே. வஞ்சம் கெட அப்படின்னு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லாம் இறைவனுடைய சொத்து. நம்ம ஒன்னையும் படைக்கல, ஒன்னையும் உற்பத்தி பண்ணல, உற்பத்தி பண்ணவே நம்மளால முடியாது. விதையை போட்டு உற்பத்தி பண்றேன்னு சொல்லலாம், ஆனால் விதையை நம்ம போடலாம், தண்ணீர் பாய்ச்சலாம், உரம் போடலாம். ஆனால் முளைப்பது இறைவனுடைய ஆற்றல். வினோபா பாபாவினுடைய தாய், அவரை பற்றி ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். அவங்க அம்மாவை பற்றி ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். அவங்க அம்மா இரவுல பாலை நல்லா காய்ச்சுவாங்களாம். காய்ச்சி பிறை ஊற்றுவார்கள். கொஞ்சம் வெப்பம் தணிஞ்சோன்னா பிறை ஊற்றுவார்கள். பிறை ஊட்டிட்டு இந்த பால் நல்லா தயாராகணும்னு சாமி கும்பிடுவாங்களாம். ஏனென்றால் நான் செய்யக்கூடிய செயலை செய்து முடித்து விட்டேன், இனி உன்னுடைய அருளால் அது பரிபூரணமாக வேண்டும், தயாராக மாறணும், அதுக்கு உன்னுடைய அருள் வேண்டும். அவன் இயற்கை சிஸ்டம் அது போல வச்சிருக்கிறான். கடவுள் வச்சிருக்கிறதுனால அது தயாராகுது. அந்த சிஸ்டத்தை அவன் ராத்திரியே அந்த விதியை எடுத்துட்டான், விலகிட்டான்னு வச்சுங்க, பால் பாலாவே இருக்கும். நீங்க ஊத்தின தயிர் கொஞ்சோண்டு ஒரு இடத்துல ஓரத்தில் இருக்கும். இந்த 2 கையும் நான் இப்படி தட்டலாம், தட்டினவனு ஒலி உண்டாது இல்லையா? தட்டுறது வேணா என்னுடைய முயற்சியா இருக்கலாம், ஒலி உண்டாவது இயற்கையினுடைய. எதையும் செய்யறது நம்முடைய தன்முனை போட்டு நம்ம செஞ்சு எதையும் சாதிச்சிட்டோம், எதையும் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இறைவன் அதை நிகழ்த்தணும், முடிக்கணும் அப்படின்னு நினைச்சாதான் அது முடியும், இல்லைன்னா முடியாது. பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. அவன் பெருங்கருணையுடையவன். உலகிலே உள்ள அனைத்து பொருள்களும் அவனையே சிருஷ்டித்திருக்க, அவனே உற்பத்தி பண்ணி வைத்திருக்க, எல்லா பொருளையும் நான் நான் என்று சொல்கிறனே, இது வஞ்சம்.
அந்த மகாத்மா காந்தி கூட சொல்லுவார் பாருங்க, தர்மகர்த்தா தத்துவம்னு சொல்லுவார். பொருளுக்கு நான் சொந்தக்காரன்ல, இதை பாதுகாக்கிறதுக்காக கடவுள் இந்த பொருள் வசதியை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, இதை சரியான முறையில் பாதுகாத்து உரியவர்களுக்கு நல்ல முறையில் இதை பயன்படுத்திட்டு நான் போகணும். அப்புறம் இன்னொரு தர்மகர்த்தா வருவான். கோயில் தர்மகர்த்தா கோயிலுடைய சொத்தை எப்படி பரிபாலிப்பானோ அது போல நமக்கு வருகின்ற சொத்தையும் கூட நம்முடைய எதிர்காலம், நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம், மக்களுடைய நன்மை அப்படின்லாம் பரிபாலிக்கணும். அதுபோல இந்த இறைவன் உலகத்தில் இருக்கிற எல்லாம் அவனுடைய உடைமை, நாம் அவனுடைய அடிமை. இது நல்ல அடிப்படை கருத்து தான். எல்லா சாஸ்திரங்களுடைய முடிவு என்னன்னா, உலகத்தில் உள்ள எல்லா சொத்துக்களும் அவனுடைய உடைமை, அவன் தான் அதுக்கு எஜமானன். நாம் யாருன்னா அவனுடைய அடிமைகள். நம்ம பயன்படுத்துறது இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவையான அளவு பயன்படுத்திக்கலாம், மீதிய விட்டு போயிடணும். பேராதுன்ற பெருங்கருணை பேராரே நெஞ்சில் வஞ்சம் கெட. வஞ்சம் என்ன வஞ்சம்னா, இறைவனுக்குரிய சொத்துக்களை எல்லாம் நமக்குரிய சொத்துக்கள் என்று நாம் நினைத்து அவைகளெல்லாம் மீதூர்ந்து நம்முடைய புலன்களால் ஏராளமாக அனுபவித்தல். எவ்வளவோ காலமா இயற்கை, இந்த பாருங்க, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் ஓரளவுக்கு இயற்கையை ரொம்ப அருமையா நம்முடைய சமுதாயம் பாதுகாத்து வந்தது. இப்ப 50 ஆண்டு காலமா பாத்தீங்கன்னா நிறைய அதை பாடுபடுத்தி இருக்கிறோம். அப்ப இயற்கையை நம்ம பாடுபடுத்துகிறோம். வஞ்சம், இறைவனுக்கு செய்யக்கூடிய வஞ்சம், இறைவனுக்கு செய்யக்கூடிய துரோகம். தண்ணியை பாடுபடுத்தினோம்னா, மண்ணை பாடுபடுத்தினோம்னா, காற்றை பாடுபடுத்தினோம்னால் அதெல்லாம் பொல்யூஷன் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதுல இருந்தெல்லாம் நீங்கி இருக்க வேண்டும். நம்ம செய்யாட்டி உலகம் எல்லாரும் செய்யறாங்க அப்படின்னு நம்மளும் சேர்ந்து செய்யக்கூடாது. ஒரு கேரி பேக் வாங்குறது ஒரு நம்ம துணி பையை கையிலேருந்து எடுத்துட்டு போகலாம். நம்மளால முடிஞ்ச ஒரு நன்மை, நம்ம நம்முடைய மனதை சுத்தப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி. உலகம் பூரா தப்பு செஞ்சோன்னா நாம செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு அந்த தவறிலிருந்து நீங்கி நிற்கலாம். அப்படிலாம் யோசனை பண்ணணும். பல்வேறு காரியங்களை நம்முடைய இந்து தர்மத்தில் பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பல்வேறு விஷயங்கள்ல புரிஞ்சோ புரியாமலோ நிறைய தவறுகள் நம்ம செய்யப்படியா ஆகிடுது. அம்மியை அரைக்கிறோம், அம்மி அரைஞ்சு இப்படி குத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் செத்து போயிடுது. அதனாலதான் பஞ்சமகா யஜ்ஞங்கள் என்று நம்முடைய பெரியவர்கள் வச்சிருக்காங்க. தினந்தோறும் 5 விதமான நல்ல காரியங்களை செய்யணும். நம்மை படைத்த இறைவனுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்து அவனுக்கு நம்முடைய நன்றியை செலுத்த வேண்டும். நம்ம நல்ல முறையில் வாழ்வதற்கு வேண்டிய சாஸ்திரங்களை எல்லாம் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த சாஸ்திரங்களை எல்லாம் தினந்தோறும் ஓத வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். 2வது வேள்வி. வேள்வின்னா இந்த யாகத்தில் நெய்யை ஊற்றி செய்யறது தான் வேள்வி கிடையாது. தினந்தோறும் இறைவனை நீங்கள் வழிபட்டால் நீங்கள் வேள்வி செய்பவர்கள். தினந்தோறும் நம்முடைய பெரியவர்கள் சான்றோர்கள் சொல்லிய நூல்களை தினந்தோறும் ஒரு பதிகமாவது, ஒரு 10 பாட்டு இல்லை ஒரு பாட்டாவது அது படிச்சீங்கன்னா வேள்வி செய்கின்றவர்கள். இந்த உலகத்துக்கு நம்ம அம்மா அப்பாவும் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள பற்றி தினம் ஒரு நல்ல சிந்தனை, இந்த உடம்பை கொண்டுட்டு வந்ததுக்கு அவங்க கருவியா இருந்திருக்கிறாங்க. உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு செய்யக்கூடிய சேவை, அவர்கள் உயிரோடு இல்லாவிட்டால் அவர்களை பற்றிய நினைவு, தர்மத்துக்கு உகந்தது போல அவர்களுக்கு என்ன அடிப்படை தேவைகளை அதை நிறைவேற்றி வைத்தல். அதர்மமா செய்யக்கூடிய காரியங்களை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. நேர்மையா என்ன அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு உணவு, உடை, இருக்கிறதுக்கு நல்ல இடம், இது பித்ருயஜ்ஞம்னு பேரு. அடுத்தது நம்மை சுற்றி இருக்கின்ற நல்ல மனிதர்களுக்கு நம்மால ஆன சிறு சிறு உதவிகள். நம்ம இந்த பிரபஞ்சத்தில் வந்திருக்கிறோம், அடுத்தவருடைய உதவி இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வாழவே முடியாது. யாரோ ஒருவர் துணி தைச்சு கொடுக்கலன்னா சட்டை போட்டுக்க முடியாது, யாரோ ஒருத்தர் விளைய வச்சிடலன்னா சாப்பிட முடியாது. சமுதாயம் தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு. ஆகவே இந்த சமுதாயத்துக்கு நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு நம்மால முடிந்த நல்ல காரியங்கள், அது நர யஜ்ஞம் அப்படின்னு பேர். அதற்கு அடுத்தபடியாக பூத யஜ்ஞம். நம்மை சுற்றி இருக்கின்ற சிற்றுயிர்கள், பழங்காலத்தில் இந்த எறும்புக்கெல்லாம் உணவு போடுவாங்க இல்லையா, காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுவாங்க, அதெல்லாம் ஒரு நல்ல நடைமுறை. அது ஒரு யஜ்ஞம், அது பூத யஜ்ஞம்னு பேர். இந்த 5 மகா யஜ்ஞங்களையும் நம்ம செய்யணும். நமக்கு அன்றன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய பல்வேறு விதங்களில் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் நம்மை விட்டு போய்விடும். நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் நம்முடைய தர்மங்கள். நம்முடைய தர்மத்தில் அவ்வளவு சொல்லியிருக்கு. இந்த பஞ்சமகா யஜ்ஞங்கள்னு பேர். நம்ம யாகத்துல என்னைக்கோ ஒரு நாளைக்கு புரியாத மொழிகளை வைத்துக்கொண்டு அதுல நிறைய செலவு பண்ணி செய்யறதை விட தினந்தோறும் இந்த 5 மகா யஜ்ஞங்களையும், இது மகா யஜ்ஞம்னே சொல்ல சாஸ்திரத்தில் சொல்லுது, உயர்வா சொல்றாங்க, ரொம்ப பெரியவங்களாம் அதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அந்த காரியங்களை நாம் செய்து கொண்டோம் இருந்தால் அன்னன்னைக்கு வர்ற பாவங்கள் நம்மை விட்டு போகும். இதெல்லாம் எளிமையா செய்யக்கூடியது, போற போக்கில் நம்ம செஞ்சுட்டு போகலாம். ஆகவே இறைவன் இந்த உலகத்தை அவன் படைத்திருக்கிறான், அவனுடைய உலகம், அவனுடைய சொத்து. இந்த சொத்தை நம்முடைய சொத்தாக நினைத்து இதை கமலீகரம் செய்தல், இதை வாரி சுருட்டி கொள்ளுதல், நம்முடைய சுகபோகத்திற்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதை பயன்படுத்துதல், இதெல்லாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய வஞ்சகம். ஆகவே இந்த வஞ்சகத்தை அவன் கெடுக்கிறான், வஞ்சகம் இல்லாமல் செய்கிறான். இறைவனை வழிபடுவதன் மூலமாக நேச அருள் புரிந்து இறைவன் நம்மீது கொண்ட கருணையின் காரணமாக
இறைவன் படைத்த உடைமைகளை எல்லாம் என்னுடைய உடைமை என்று நான் நினைக்காமல் அவனுடைய உடைமை என்று நினைக்கும்படியான சிந்தனையை இறைவன் நமக்கு தருகிறான். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட, அப்படி கெடும்படியாக அவன் என்ன பண்றான்னா, கொஞ்சம் அந்த நகர்ந்தானா நம்ம தப்பு பண்ணுவோம் போல இருக்கு. அதனால அவன் பேராது நின்ற பெருங்கருணை பேராராக நம்முடையமே இருக்கிறான். ஆரா அமுதே அளவிலா பெம்மானே, ஆரா அமுது தெவிட்டாத அமுதம் போன்றவன். உலகத்தில் இருக்கின்ற இந்த புலன்களுக்கு சுவைக்கக்கூடிய இன்பம் தருகின்ற எல்லா பொருள்களும் தெவிட்டி போயிடும். அந்த பொருள்களை ஓரளவு தான் நம்மளால அனுபவிக்க முடியும். எவ்வளவு உயர்ந்த இன்பமாக இருந்தாலும் தெவிட்டி போய்விடும். ஆனால் இவன் தெவிட்டாத அமுதம் போன்றவன். எத்தனை சுவைத்தாலும் மேலும் மேலும் சுவைக்க வேண்டும். தேன் ஊறி நின்ற, ஒரு இடத்துல சொல்ற தேன் ஊறுதல். தேன் சாப்பிட்டா அது கூட ஒரு சமயம் ஓட்டி விடும். ஆனால் இந்த தேன் ஊறிக்கொண்டே இருக்கிறது, இது ஓட்டாமல் இனித்துக் கொண்டே இருக்கிறது. அவன் இன்பமாக தொடர்ந்த இன்பத்தை வழங்குகின்றான். அந்த இன்பத்தை வழங்க வழங்க நாம் அதை சுவைக்க சுவைக்க நமக்கு தெவிட்டாமலும் அவனே செய்கிறான். ஆரா அமுதே தெவிட்டாத அமுதம் போன்றவனே. ஏன்னா இப்ப இந்த இடத்துல என்ன அவருக்கு ஞாபகம் வருதுன்னா, தன்னை பற்றி தான் எவ்வளவு தாழ்ந்தவன் என்று சொல்லிக் கொண்டு வந்தார். ஞாயிற்கடையாய் கிடந்த கடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. பல்வேறு 9 வாயிற்குடில் மலம் சோறும் 9 வாயிற்குடில் அப்படின்லாம் தன்னுடைய கீழ்மையை பற்றி சொல்லிக் கொண்டு வந்தவர். தன்னுடைய கீழ்மையை பற்றி நினைக்க நினைக்க இறைவனுடைய பெருமை அவருக்கு ஞாபகம் வந்தது. அந்த ஞாபகம் வந்த விஷயங்களை எல்லாம் அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆறாமுதே அளவிலா பெம்மானே, அளவில்லா பெம்மான். அவனை யாராலும் அளக்க முடியாது, கருவிகள் வச்சு அளக்க முடியாது. ஒவ்வொன்றையும் அளப்பதற்கு கருவிகள் இருக்கின்றன. முகத்தல் அளவை, நீட்டல் அளவை அப்படின்லாம் இருக்கு இல்லையா? இந்த உலகத்தையே கூட அளந்து போட்டு டிகிரி போட்டு அளந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏது சரியான டைம் கூட, காலத்தை கூட நிர்ணயித்து வச்சிருக்கிறாங்க நம்ம கற்பனையினால. ஆனால் இறைவனுடைய பெருமையை அளக்க முடியாது. அவனுடைய பெருமையில உயர்ந்த பெருமை என்ன தெரியுமா உங்களுக்கு? உயர்ந்த பெருமை அவனுடைய எளிவந்த கருணை. அவ்வளவு பெரியவனாக இருக்கின்றவன் நமக்கு அருள் செய்வதற்காக வருகிறான், நம்ம நெருங்கி இருக்கிறான், நம்ம அவனை பயன்படுத்திக்கிறது இல்லை. எப்படி முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அந்த கதவு திறந்த உடனே அவனுடைய வெளிச்சம் வருகிறது இல்லையா? அதை நீங்க உணர முடியும். இதை பயன்படுத்த ஆரம்பித்தால் இவருடைய கருணை நேரடியாக நமக்கு வர்றதை நம்ம உணர முடியும். வாழ்க்கையில் நம்மளே அதை பார்க்கலாம். அற்புதம் என்பது அடியாருடைய வாழ்க்கையில் மட்டும் நடக்காது, நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அவன் அளவிலா பெருமை உடையவன். அளவிலா பெருமை என்பது என்னன்னா, அவன் இறங்கி வந்து நம்மிடம் வந்து நம்மை போல தாழ்ந்தவர்களுக்கும் கூட அருள் செய்கின்ற அந்த தன்மைதான் அவனுடைய பெருமை, அவனுடைய சௌலபியம் என்று சொல்வார்கள். இறங்கி வருகின்ற தன்மை. வான்பழித்து இம்மன் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். ஐராவணம் ஏறாது ஆண் ஏறேறி அமரர் நாடாளாதே ஆரூர் ஆண்ட அம்மானே. அப்ப கடவுள் இறங்கி வர்றான். இறங்கி வந்து அருள் புரியறதான் அவனுடைய பெருமை. பெருமையானவன் பெருமையான இடத்துல இருந்தான்னா பெருமை இல்லை. பெருமையானவன் எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவன், எல்லாவற்றையும் தாண்டியவன். இங்கு செஞ்சு ஒரு செயல் செஞ்சு அவனுக்கு ஆக வேண்டியதுன்னு இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட பெரியவன் இறங்கி வந்து நமக்கு அருள் புரிகிறான். அதுதான் அவனுடைய பெருமை. அப்படிப்பட்ட பெருமை உடையவனே, அளவிலா பெம்மானே. இன்னும் அவனுடைய பெருமையை, தன் பெருமை தான் அறியாதவன் என்று கூட மணிவாசகர் பின்னாடி சொல்றார். தன் பெருமை தான் அறியா. அவனுடைய பெருமை அவனுக்கே கூட தெரியாதான், அவ்வளவு பெருமையுடையவன் அவன். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா சுடருட்டுடன் எங்கள் சோதி. மாதுக்கம் நீங்கள் உருவீர் மனம் பற்றி வாழ்வின் சாதுக்கள் மிக்கீர் இறையே வந்து சார்மீன்களே. நீங்க ஒன்னும் ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேணாம். பெரியவர்கள் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. உரையளவை, காண்டல் அளவை, கருதல் அளவைன்னு 3 அளவை இருக்கு. அந்த அளவையெல்லாம் வச்சு அளந்து பார்த்து அதெல்லாம் தீர்மானிச்சு வாத பிரதிவாதங்கள் எல்லாம் பண்ணி கடவுள் இருக்கிறான்னு நிர்ணயிச்சு போயிருக்காங்க. நிர்ணயிச்சதுக்கு பிறகு அவனுடைய அருளி செயல்களை எல்லாம் பற்றி அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அவனை நேராவே பார்த்தாங்க. அவனுடைய கருணையெல்லாம் அவர்கள் சம்பாதித்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையிலேயே அவன் வந்து விளையாடியதெல்லாம் அவர்கள் கண்டார்கள். எல்லாவற்றையும் உணர்ந்து அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அவன் அளவிலா பெருமையுடையவன். எதனாலும் அவனுடைய பெருமையை அளந்து நம்மால சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய மனிதன் தன்னை ஒடுக்கி கொண்டு ஒவ்வொரு திருக்கோயிலா எழுந்துள்ள இருக்கிறான். மழை பெய்யும் பொழுது அந்த மழையானது தண்ணீர் ஓடி போயிடுது. அதை நம்ம பயன்படுத்துறது அந்த நேரம் பயன்படுத்தலாம். ஆனா அந்த மழை நீர் தேங்கி இருக்கின்ற பொழுது அப்பொழுதுதானே பயன்படுத்தலாம். கிணறுகளில் தேங்கி இருக்கு, ஆறு குளங்களில், ஆறுல கூட ஓடி போயிடுது, ஏரிகளில் தேங்கி இருக்கு. அப்படி தேங்கி இருப்பது போல ஒவ்வொரு ஊரிலும் இறைவன் குடிகொண்டு கோயில் கொண்டு எழுந்துள்ள இருக்கிறான். அளவிலா பெருமை உடையவன் கோயில் உள்ள சின்ன வடிவத்தில் வந்து இறங்கி இருக்கிறான் அர்ச்சாவதார மூர்த்தியாக. அந்த அளவில்லாத பெருமையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கோயிலுக்கு போனோடனே அதை நினைச்சு பார்க்கணும். அளவிலா பெம்மானே. அப்படி இருக்கின்ற பெருமான், அளவிலா பெம்மான், ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியான். யாரெல்லாம் ஆழ்ந்து அவனை சிந்தனை செய்கிறார்களோ அவர்கள் உள்ளத்துள் அவன் தன்னை விளக்கி அவங்களுக்கே காண்பிப்பான், அவர்களுக்கே தெரியப்படுத்துவான், தன்னையே தெரியப்படுத்துவான். யார் ஒரு ஆழ்ந்து சிந்திக்கலையோ அவர்களுக்கு அவன்
தெரிய மாட்டான். இப்ப இறைவன் மேல எந்த விதமான குறைபாடும் இல்லை, அவனை ஆழ்ந்து சிந்திக்காததுதான் நம்முடைய குறைபாடு. ஒவ்வொரு உயிரிலும் இந்த உடலிலே ஊடுருவி இருக்கின்ற உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய பரம்பொருள், அந்த உயிருக்கு உயிராக இருக்கிற பரம்பொருளை நாம் சிந்தனையின் மூலமாக அடையலாம்ங்கிற ஒரு பெரிய செய்தியை இதில் சொல்றார். ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. ஓர்தல்னா சிந்தித்தல். யார் சிந்திக்கலையோ அவர்களுக்கு அவன் ஒளிந்து கொண்டிருப்பான். அப்ப யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ, அவனை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கிறார்களோ, அவர்களுக்கு அந்த தன்னுடைய ஒளி சொரூபமாக ஜோதி சொரூபமாகிய அந்த தன்னுடைய சொரூபத்தை அவன் வெளிப்படுத்துவான். ஓர்தல், இறைவனை பற்றிய உண்மைகளை கேட்க வேண்டும், கேட்ட பிறகு அதை பற்றி சிந்திக்க வேண்டும், சிந்தித்து தெளிவடைய வேண்டும், தெளிந்த பிறகு இறைவனையே பற்றுக்கோடாக கொள்ள வேண்டும். ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியான். அப்போ யாரெல்லாம் அவனை பற்றி சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு அவன் வெளிப்படுவான். நம்ம இந்த உடையார் கோயிலில் இருக்கிற சாமிக்கு பேரு கரவந்தீஸ்வரன் பேரு. கரத்தல்னா மறைத்தல், மறைந்து கொண்டிருப்பவன். அப்படி மறைந்து கொண்டிருக்கிற இறைவனை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அவனை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கும் பொழுது அவன் என்ன பண்றான்? தன்னை வெளிப்படுத்தி காண்பிட்டான். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. இதே இன்னொரு இடத்துல இந்த கருத்து ரொம்ப அற்புதமான கருத்து. இது வாழ்க்கைக்குரிய கருத்து. இது நம்ம பிரசங்கம் பண்றதுக்கோ சொற்பொழிவாற்றுறதுக்கோ விரிவுரை சொல்றதுக்கோ உரிய செய்தி இல்லை. ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை. திருவம்மானைங்கிறதுல நிறைய செய்திகள் சொல்றாங்க. இந்த கருத்தை அடிய ஓயாதே ரொம்ப அற்புதம். இதுக்கெல்லாம் விளக்க உரையே நமக்கு தேவையில்லை, அவ்வளவு எளிமை. பெரியவர்களுடைய உயர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய செய்ய இருக்கிற சாஸ்திரங்கள் ரொம்ப எளிமையா இருக்கும், புரியிறாப்புல இருக்கும். ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை. உள்குதல்னாக்கா சிந்தித்தல். யார் ஓயாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே அவன் விளங்கி தோன்றுவான். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. அதே மாற்றிய உடன்பாடா சொல்றார். ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை. பனைக்கை மும்மதம் வேழம் உரித்தவன். யானையை உரிச்சு தோலா போத்தி போர்வையா போதிய நினைப்பவர் மனம் கோயிலா கொள்பவன். அனைத்து வேடமாம் அம்பலக்கூத்தனை. எல்லா வடிவங்களிலும் எல்லா இடங்களிலும் அவனே நிறைந்திருக்கிறான். அனைத்து வேடமாம் அம்பலக்கூத்தனை திணைத்துணை பொழுதும் மறந்து உய்வனோ. எப்பொழுதெல்லாம் நாம் இறைவனை பற்றி சிந்திக்கிறோமோ அப்ப பாவமே செய்ய மாட்டோம், செய்ய முடியாது. இறைவனை பற்றி நினைவு இருக்கும் பொழுது அதனாலதான் பிடித்த 10 பாடல்ல மணிவாசகர் சொல்கிறார், உன்னை சிக்கன பிடித்தேன். ஏன்னா உன்னை பற்றி நினைக்காத நேரம், உன்னுடைய சிந்தனை இல்லாத நேரம் நான் என்னுடைய இயல்பு காரணமாக பல்வேறு பிறகுகளில் பழகி வந்த பழக்கம் காரணமாக தவறு செய்து விடுகிறேன். அதனால நீ உனக்கும் எனக்கும் இடைவெளி இல்லாமல் சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருடுவதின். அவன் மேல் வைத்திருக்கின்ற பிடியை நாம் விட்டால் நம்ம தவறி போயிடுவோம், துன்பத்துக்கு ஆளாயிரும். அவன் மேல் வைத்திருக்கிற பிடியை அழுத்தமாக பிடித்துக் கொண்டால் நாம் இன்பத்திற்கு ஆளாவும், தொடர்ந்த இன்பம் நித்தியமான இன்பம் நமக்கு கிடைக்கும். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. ஆகவே அவன் ஒளியாகத்தான் இருக்கிறான், அவன் ஒளியாகத்தான் இருக்கிறான். முதல்ல சொன்ன உதாரணம், கதவு மேல சூரிய ஒளி பட்டுக்கொண்டே இருக்கிறது, ஆனால் நாம் அதை மூடி வைத்திருக்கிறோம். எந்த வினாடி திறப்போம் என்று அது அவனுடைய அருள் காத்து கொண்டே இருக்கிறது. திறந்த பொழுதே உள்ளே வந்து விடுகிறது. ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியானே. நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே. அவன் ஒளி சுரூபமாக இருக்கிறான். யாரெல்லாம் அவனை பத்தி ஆழ்ந்து சிந்திக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒளி சுரூபமாக தன்னை வெளிப்படுத்துகிறான். நீங்களும் அந்த ஒளியை உணர முடியும். ஒரு 6 மாசம் நீங்க அதுல பயிற்சி அடையும் செய்தால், எவ்வளவோ பயிற்சியை காசு வாங்கிட்டு 7 நாள்ல 400 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய்லாம் பயிற்சி வாங்குறாங்க. அதுல எல்லாம் நான் எல்லாத்தையும் அதுல என்ன இருக்குன்னு நாங்களும் பார்த்துருக்கிறோம். நீங்க இங்க சொல்லுகின்ற செய்திகளை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு ஒரு சின்ன பயிற்சிகளை நீங்க செய்து பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்கிறார்னு இன்னொருத்தவங்களுக்கு நிரூபிக்க வேண்டியில்லை, நீங்களே உணர்வீங்க, உணர முடியும். அதுக்கு ரொம்ப காலம்லாம் வேண்டியில்லை, ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே அதை உணர முடியும். ஓர்தல்ங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு தமிழ் சொல். ஆழ்ந்து சிந்தி. நம்ம மன அமைப்புல மேல் மனம், நடுமணம், அடிமணம்னு எல்லாம் இருக்குது. நம்முடைய சிந்தனைகள்லாம் மேல் மனத்திலேயே நடந்துகிட்டு இருக்கு. அந்த மேல் மனத்தில் இருக்கிற சிந்தனையை ஆழ கொண்டுட்டு போகணும். நம்முடைய மனதினுடைய சித்தத்தினுடைய அடிப்பகுதிக்கு போய் அங்கு விதையை விதைச்சு அங்கிருந்து மகிழ்ச்சியை நாம் அங்க விதைச்சிட்டோம்னு சொன்னா அங்கிருந்து பிரவாகமாக வருகிறது. மேல் மனத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கவலைகள், துன்பங்கள், அச்சம், பயம் எல்லாத்தையும் களைந்து நம்ம என்னைக்குமே சாஸ்வதமா ஒரு மாதிரியான ஒரு அமைதியிலும் ஆனந்தத்திலும் வாழ்கின்ற நிலைமை நமக்கு. எல்லா விதமான எங்க வேணாலும் யார் வேணாலும் கொந்தளிச்சிருக்கலாம். ஆனா அதுக்கு பயிற்சி அடைஞ்சிட்டோம்னா நம்ம மட்டும் ஸ்டெடியா இருப்போம், நம்மளால இருக்க முடியும். நம்ம ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியாக இருக்கக்கூடியவன்
பெருமான் என்ன செய்யறான்னா, அப்படி ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியாக இருக்கிறான். யாரெல்லாம் ஓருகிறார்களோ அவருடைய உள்ளத்திலே வெளிப்படுகிறான். வெளிப்படுகின்ற அந்த பெருமான் என்ன செய்யறான்னா, இந்த உயிரை உருக்குகிறானா. நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே, என்னுடைய மனத்தை தண்ணீர் போல உருகச் செய்து என்னுடைய உயிருக்கு உயிராக நின்ற பெருமானே. நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே. இப்போ இந்த ஒளிக்கும் ஒளி நமக்கு தெரியவில்லை. அதுக்கு ப்ராசஸ், அதுக்கு அடையக்கூடிய முறை, அந்த ஒளியை நாம் எவ்வாறு அடைய முடியும் என்றால், அதற்கு நாம் இறைவனை பற்றிய சிந்தனையில் இருக்க வேண்டும். ஆழ்ந்து அதுக்கு மனசை பயிற்றுவிக்கணும். அப்படி சிந்திக்கும் பொழுது மனம் என்ன செய்கிறதுனா, நெகிழ்கிறது. ஒரு பத்தர் ஒரு நல்ல நகை செய்யணும்னா முதல்ல நம்ம கொண்டு கொடுத்த நகையை அப்படியே செஞ்சிட மாட்டார். அதை அப்படியே உருட்டி செய்ய மாட்டார். அதை என்ன செய்வார்னா, முதல்ல உருக்குவார். நீராய் உருக்கி விடுவார். அந்த உருக்கினதுக்கு பிறகு தான் நினைத்த வடிவத்தை அதில் செதுக்குவார். அப்பதான் அதை செய்ய முடியும். நம்ம கொடுத்த வடிவத்திலேயே அதை செய்ய முடியாது. அப்போ நம்ம இதுவரையிலும் பல்வேறு பிறவிகளில் பல்வேறு விதமாக நம்மை உருமாற்றி எது உண்மை என்று நமக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கை நிகழ்ந்தது. இப்பொழுது இறைவனையினுடைய அருளால் இறைவனை பற்றி சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. அப்படி கிடைத்ததினாலே நம்முடைய மனத்துக்குள்ளே இருக்கின்ற ஒளி பொருந்திய சிவபெருமான் ஒளியாக வெளிவந்தவன் தனக்கு வசப்பட்டிருக்கின்ற அந்த உயிரை அவன் புதிய உயிராக மாற்றியமை, தெய்வீக உயிராக மாற்றியமைக்கு அவன் கருதுகிறான். ஆகவே அந்த உயிரை அவன் உருக்குகிறான். இந்த வார்த்தையை பாருங்க, உருக்கினேன்னு இல்ல, நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே. நீதான் உருக்கினாய், உருக்கி இறைவன் உருக்குகிறான். எதற்கு? இந்த ஒளி அவனுக்கு தெரிய வேண்டும். நீராய் உருக்கி இறைவன் இப்பொழுது இந்த குப்பை கூழங்களோடு சேர்ந்து மலத்தோடு கூடியிருக்கின்ற இந்த உயிரை அதை சுத்தப்படுத்திய பவுனாக புடம்போட்ட அப்படின்னு சொல்றாங்களா, புடம்போடுதல் சொல்றாங்க இல்லையா, அப்படி புடம்போட்ட ஒரு பொருளாக மாற்றி அதை தெய்வீகத்தன்மையுடையதாக மாற்றுவதற்கு அவன் தனது முயற்சியை எடுத்துக் கொள்கிறான். ஆகவே ஒளிக்கின்ற ஒளியாக இருக்கின்றவன், நாம் அவனோடு ஒத்துழைக்கிறோம், அவனை பற்றி நினைக்கிறோம். நினைத்த பொழுது இந்த உயிரை அவன் உருக்குகிறான். அப்பொழுதுதான் நமக்கு மெய்ப்பாடுகள் எல்லாம் தோன்றுகின்றன. மெய்தான் அரும்பி விதிர்த்து உன் விரையார் கடற்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளி. இறைவன் நம்மோடு வந்திருந்து நம்முடைய உயிரை உருக்குகிறான். இந்த ஒழுக்கத்தை நான் விட்டுவிட மாட்டேன். கைதான் நெகிழ விடாய் உடையாய் என்னை கண்டுகொள்ளி. இப்படிப்பட்ட ஒழுக்கத்திலிருந்து நான் நழுவ மாட்டேன். இறைவன் ஒளியாக இருக்கின்ற இறைவன் இந்த உயிரை உருக்குகிறான். நீராய் உருக்குகிறான், தண்ணீரை போல உருக்குகிறான். ஏனென்றால் இந்த மலத்தில் கிடக்கின்ற உயிரை அவன் தெய்வமாக மாற்றுகிறான். தன்னை ஒத்த சிவமாம் தன்மை எழுதுவதற்கு இந்த உயிரை உருவாக்குகிறான். அப்போ இந்த நீராய் உருக்கி எனது உயிர்க்குயிராக அவனே வந்து புகுந்து கொள்கிறான். அந்த நிலைமையில் என்னை நான் மறந்து போய்விடுகிறேன். நான் அவனை அனுபவிப்பதும் கூட மறந்து போய்விடுகிறது. அவன் எனது உயிர்க்குயிராக ஆகிவிடும். இந்த 2 வரியில ஒரு பெரிய வாழ்வு, ஒரு பெரிய செய்தி நமக்கு அடங்கப்பட்டு, அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலே மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுர்கும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்து அருளி நீள் கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராதென்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கின்ற ஒளி. எவ்வளவு பெரிய, அதாவது அந்த வாழ்க்கை நடைமுறை எவ்வளவு நடக்குது பாருங்க. இந்த பாடல், இந்த சிவபுராணம் மட்டும் நல்ல தெளிவாக நமக்கு மனசுல இருந்ததுன்னா போதும். ஒரு மனிதன் கடை தேர்வதற்கு அதுவே போதுமானது. அவ்வளவு இருக்கு விஷயம். பல்வேறு பிறவிகளில் நாம் பிறவிகளை எடுத்து இன்ப துன்பங்களை அனுபவித்து எப்படியெல்லாம் வாழ்க்கை நடத்துகிறோம் என்பதை மிக சுருக்கமாக எளிமையாகவும் தெளிவாகவும் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய அளப்பரிய கருணை, அவனுடைய அளப்பரிய பெருமை. ஆகவே நீராய் உருக்குகிறான், உயிர்க்குயிராக அவனே நம்முடைய உயிரிலே விளங்கி தோன்றுகிறான். துன்பப்பட்ட நாம் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருள் நம்மை கவ்விக்கொண்டிருந்த மாய இருளை இறைவன் பல்வேறு நிலைகளில் நம்மை பக்குவப்படுத்தி உயிர்க்குயிராய் வந்து தன்னை வெளிப்படுத்தி இந்த உயிர்களை அளவற்ற ஆனந்தத்திலும் அளவற்ற அமைதியிலும் அளவற்ற நிம்மதியிலும் கொண்டு வந்து சேர்க்க.
இதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இதற்கு அடிப்படை இந்த உயர்ந்த நிலை அடைவதற்கு நாம் அவனை பற்றி ஒரு சில வினாடிகள், இப்போ நம்ம மாதத்தில் ஒரு 4 மணி நேரம் இங்கே வரோம், அந்த சிந்தனைகளை நம்ம இப்படி செஞ்சோம்னா இது ஒரு விதை போல இருந்து நம்ம மனதில் பல்வேறு சிந்தனைகள் அது உருவாக்கும். அது குறிப்பிட்ட காலம் போனோன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி இந்த சிந்தனைகளை நம்ம பயிற்சி அடையும் பொழுது நாம் ஒரு விலை மதிப்பு அற்ற ஒரு உயர்ந்த மனநிலையும் உயர்ந்த வாழ்வும் நமக்கு கிடைக்கும். ஆகவே அதை நோக்கி நம்ம இந்த பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். இறைவனை பற்றி நாம் எல்லோரும் சிந்திப்போம், இறைவனை பற்றி உணர்வோம். இந்த நோட்டு கொடுத்துருக்குறோம், அந்த நோட்டில் இருக்கிற உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ ஒரு 10 நிமிஷமா, ஆனால் குறிப்பிட்ட நாழி கிடச்சுன்னா அந்த நாழியில் அதை விட்டு வேற வேலை பார்க்காம அதை மட்டும் செய்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணீங்க. தொடர்ந்து அதை எழுதுங்க, திருவைந்தெழுத்தை நிறையா சொல்லுங்கள், சிவபுராணத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா தானா மனப்பாடம் ஆகிடும். எவ்வளவு முடியுமோ மற்ற வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு, எது முக்கியமான வேலைன்னு சொல்கிற மாதிரி இதையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த உரிய இந்த திருவாச வகுப்பு வாங்க. அளப்பில்லாத நன்மைகளை இறைவன் நமக்கு அருளுவான். நம்முடைய நெஞ்ச கனகல்லு நெகிழ வேண்டும். நெஞ்சம் கல்லு போல இருக்கு. கல்லை பிசைந்து கனியாக்கி தன்கருணை வெள்ளத்து அடுத்து வித்தான் சிவபெருமான். அது மணிவாசகர் சொல்றார், கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அடுத்து வித்தானா. ஏன்னா இந்த கல்லை கனியாக்குனா கனி புளிப்பா என்னன்னு தெரியாதுல்ல, ஒரு இனிப்பாவோட இல்லாம, அதனால என்ன பண்ணானா அவங்க தன்னுடைய கருணை வெள்ளத்தை அமுக்கி வச்சுட்டான். அப்படி இந்த பாடல்கள் பூராவுமே இறைவனுடைய கருணை தான் நம்மகிட்ட இருக்கு. கருணை, அந்த கருணையை நம்ம ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது கண்ணால தண்ணீர் தானாக வரும். நெஞ்சம் நெகிடும். நெஞ்சக்கல் கனகல்லு நெகிழ்ந்துருகும். நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நிற்பான் சிவபெருமான். நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் இறைவன் அருள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு அவன் அருள வேண்டும். அதற்கு உரிய வாழ்க்கையிலே நாம் நடைபெற வேண்டும். எல்லாம் வல்ல சிவபெருமான் நமக்கு எல்லோருக்கும் அந்த அருளை புரிய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்வோம்.